கோகோபிட்டை ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு ஃபைலை வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த மூடியில் வந்துட்டு 3 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏர் வந்துட்டு உள்ளே போகணும், அதுக்காண்டி தான் 3 ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா கிரிண்டல் பூமுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட்டை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கோகோபிட்டை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டப்பாவில் அதோட சென்டரில் வச்சுருங்க. அந்த ஃபுட்டு வந்துட்டு நல்லா ஊறி இருக்கணும். ஊறி இருந்தால் மட்டும்தான் கிரிண்டல் பூம் அதை சாப்பிடும். அப்புறமா நமக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் இதை நம்ம பண்ணவே முடியாது, இந்த கல்ச்சர் பண்ண முடியாது. நம்ம ஸ்டார்டரை வந்துட்டு நல்லா ஊர்னு அந்த ஃபுட்டு மேலே வந்துட்டு அதை போட்டுறணும். போட்டதுக்கு அப்புறமா இது வந்துட்டு ஒரு 3 நாளே நல்லா கல்ச்சர் ஆயிரும். அப்புறமா நீங்கள் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் எடுத்து இது மேலே அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடணும். நல்ல வெயில் படாத வெளிச்சம் இல்லாத இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க. 3 ஓட்டை போட மறந்துடாதீங்க, நல்லா கல்ச்சர் ஆயிரும். ஓகே.